Fears Online Academy நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இந்த வீடியோல விஷாரத் பூர்வாத் பேப்பர் 1ல 6th ரோமன் லெட்டர்ல கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எசேஸ் தான் இந்த படே கர் கி பேட்டி. இந்த படே கர் கி பேட்டியோட ஆத்தர் யாருன்னா பிரேம்சந்த். நான் எப்பயுமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது என்னன்னா, நீங்க எந்த ஒரு லெசன் படிச்சாலும் ஆத்தர் நேமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரக்டர்ஸை ஒரு 5 டைம்ஸ் ஆச்சும் எழுதி பாருங்க. ஸோ லெசன் நேம், ஆத்தர் நேம், கேரக்டர், சப்ஹெட்டிங்ஸ் இந்த 4 விஷயத்த ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா படிச்சு எழுதியும் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ படே கர் கி பேட்டி இந்த லெசன்ல இருக்கக்கூடிய சாரான்ஷ் சரிங்களா, இந்த எஸ்ஸே நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசன் இது. இதனோட ஆத்தர் யாரு? பிரேம்சந்த். படே கர் கி பேட்டி ஆத்தர் பிரேம்சந்த். நான் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. லைக் லெசன் நேம், ஆத்தர் நேம், கேரக்டர் அண்ட் சப்ஹெட்டிங்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. लेखक परिचय. लेखक परिचय என்ன? ஆத்தர் डिस्क्रिप्शन. बड़े घर की बेटी नामक कहानी श्री मुंशी प्रेमचंद की कहानी है. ஸோ படே கர் கி பேட்டின்றது யாருனால எழுதப்பட்டது? ஸ்ரீ முன்ஷி பிரேம்சந்த். இவனுடைய ஸ்டோரி இது. உன்கோ ஹம் உபன்யாஸ் சாம்ராட் மான்தே ஹே. உபன்யாஸ் சாம்ராட் நாவல்ஸ்க்கே வந்து கிங் நம்ம யாரை கன்சிடர் பண்றோம்னா பிரேம்சந்த். உன்கா அஸ்லி நாம் தன்பத் ராய் ஹே. இவருடைய அசலி நாம், இவரோட அசல் பேர் என்ன அப்படின்னா தன்பத் ராய். வே அங்கிரேஜி சர்க்கார் மே காம் கர்த்தே தே. இவர் வந்து அங்கிரேஜி சர்க்கார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. जब असहयोग आंदोलन चला तब उन्होंने अपनी नौकरी छोड़ दी. असहयोग அப்படின்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். அப்போ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நடந்துச்சு. அதுல இவர் வந்து என்ன செஞ்சார்னா பங்கெடுக்கும் பொழுது நௌகரி छोड़ அப்ப இவர் வந்து அந்த வேலையை விட்டுட்டு அதுல போய் பங்கெடுத்துக்கிட்டாரு. तब से वे अपनी देशभक्ति को कहानियों द्वारा व्यक्त करते रहे. அப்பத்துல இருந்து அவர் தன்னுடைய அந்த தேச பக்தியை வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ் மூலமா வந்து வியக்து கர்த்தே, இந்த ஸ்டோரிஸ் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்தாராம். இதுதான் லேக்கக் பரிச்சய. அடுத்தது பிரஸ்தாவனா. பிரஸ்தாவனானா என்ன? முன்னுரை எழுதுறோம்ல நம்ம தமிழ்ல, இன்ட்ரோடக்ஷன். कहानी तत्वों को लेकर विद्वानों में मतभेद है. இந்த கஹானி, இந்த ஸ்டோரி நிறைய பல கருத்துக்களை கொண்டது. यहाँ बहुमान्य तत्वों के आधार पर बड़े घर की बेटी कहानी की विशेषताएं प्रस्तुत की जाती है. பல கருத்துக்கள், அதாவது ஒரு கருத்து அடிப்படையில இல்லாம பகுமானிய, சோ பல பன்முகத்தன்மை கொண்ட கருத்துக்களோட இந்த கதையை வந்து இவங்க நரேட் பண்ணியிருக்காங்க. ஷீர்ஷக். ஷீர்ஷக் அப்படின்னா என்ன? தலைப்பு, ஹெட்டிங். ஆனந்தி இஸ் கஹானி கா முக்கிய பாத்திர ஹை. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் நேம் வந்துருச்சு, ஆனந்தி. ஆனந்தி இஸ் கஹானி கா முக்கிய பாத்திர ஹை. உஸ்கே பிதாஜி தாலுகேதார் ஹை. இவருடைய அப்பா வந்து தாலுகேதார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, லேண்ட் லார்ட். ஓகேவா? பல நிலங்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்றது லேண்ட் லார்ட், அதாவது பணக்காரங்க இவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்தாச்சு ஆனந்தி. ஆனந்தியோட அப்பா வந்து தாலுகேதார். தாலுகேதார் அப்படின்றது பேர் கிடையாது, அது ஒரு பதவி. उसका देवर उसका घोर अपमान करता है. उसका देवर. தேவர் அப்படின்றது யாருன்னா உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆனந்தியோட ஹஸ்பண்டோடைய தம்பி தான் தேவர். இதுல அந்த தேவரோட நேம் இங்க சொல்லல, நான் நெக்ஸ்ட் வரும்போது நானே உங்களுக்கு என்ன அப்படின்றத சொல்றேன். உஸ்கா கோர் அப்மான். கோர் அப்மான் அப்படின்னா ரொம்ப சிவியரா, ரொம்ப கொடுமையா, ரொம்ப இதுவா அவனை அவமானப்படுத்திடுவான். யாரு? தேவர். ஆனந்திக்கு குஸ்ஸா ஆதா ஹை. ஆனந்திக்கு கோவம் வந்துரும். मगर परिवार को टूटते देखकर वह अपने देवर को माफ कर देती है. ஆனா நம்ம சண்டை போட்டா எங்க ஃபேமிலி வந்து உடஞ்சிரும், பிரிஞ்சிடும் அப்படின்றதுனால அவனுடைய தேவர்னா கொழுந்தனார், அவங்கள வந்து என்ன பண்ணிடுறான்? மன்னிச்சிடுறா. माफ कर देती है. माफனா மன்னித்தல். माफ करना बड़े घर वालों का खास गुण है. அதாவது பெரிய இடத்தை சேர்ந்தவங்களுடைய ஒரு குணமே என்ன அப்படின்னா மத்தவங்கள மன்னிக்கிறது தான் அப்படின்னு சொல்றாங்க. इसलिए इस कहानी को यह शीर्षक दिया गया है. அதனாலதான் இந்த கஹானி, இந்த கதைக்கு இந்த தலைப்பை கொடுத்திருக்காங்க, बड़े घर की बेटी. इस तरह यह शीर्षक उत्तम और உச்சித் है. ஸோ இது வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு இந்த தலைப்பு வந்து சரியான ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நம்ம கதைக்குள்ள வரோம். कहानी का सारांश. बेनी माधव सिंह एक जमान में जमींदार थे. बेनी माधव सिंह, நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு கேரக்டர்.
பெனி மாதவ் சிங் ஏக் ஜமானே மே, ஒரு காலத்துல இவர் ஒரு ஜமீன்தாரா இருந்திருக்காரு. अब उनके पास बहुत कम संपत्ति बची है. ஆனா இப்போ அவர்கிட்ட ரொம்ப கம்மியான சொத்து தான் பேலன்ஸ் இருக்கு. சம்பத்தி அப்படின்னா அசெட்ஸ், சொத்து. பஹுத் கம்னா என்ன? ரொம்ப கம்மியான சொத்து தான் அவர்கிட்ட இப்போ பச்சி ஹே, பேலன்ஸ் இருக்கு. உன்கே தோ பேட்டே ஹே. ஸோ பெனி மாதவ் சிங்க்கு 2 பையன். ஒரு பையன் பேரு ஸ்ரீகண்ட், இன்னொரு பையன் பேரு லால் பிஹாரி. இந்த லால் பிஹாரி தான் அந்த தேவர் கொழுந்தனார். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, இந்த லால் பிஹாரி அப்படின்றதான் இங்க தேவர். ஸோ பெனி மாதவ் சிங் ஒரு கேரக்டர். பெனி மாதவ் சிங்க்கு 2 பசங்க. ஒரு பையன் பேர் என்ன? ஒரு பையன் பேரு ஸ்ரீகண்ட், இன்னொரு பையன் பேரு லால் பிஹாரி. ஸ்ரீகண்ட் ஷஹர் கே ஏக் தஃப்தர் மே காம் கர்த்தா ஹை. ஸ்ரீகண்ட் வந்து ஷஹர், சிட்டியில ஒரு ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். வஹ் ஷனிவார் கோ ஹி கர் ஆயா கர்த்தா ஹை. எவ்ரி வீக் சாட்டர்டே தான் வீட்டுக்கு வருவானா. லால் பிஹாரி ஏக் அப்பட் ஹை, மன் சலா ஹை. அப்பட் அப்படின்னா என்ன? படிக்காதவன். மன் சலானா அவனுக்கு அப்படியே விளையாட்டுத்தனமாவே இருப்பாங்கல்ல, போயிட்டு சம்பாதிக்காம வீட்டிலே ஜாலியா அப்படியே சுத்திட்டு இருக்கிறது தான் மன்சலா. ஸோ அவன் படிக்காதவன், சும்மா விளையாட்டுத்தனமா சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு தான் யாரு? லால் பிஹாரி. ஸோ லால் பிஹாரி வந்து ஸ்ரீகண்டுடைய தம்பி. இவங்க 2 பேரோட அப்பா தான் பெனி மாதவ் சிங். ஆனந்தி படே கர் கி பேட்டி ஹை. ஆனந்தி பெரிய இடத்தை சேர்ந்த பொண்ணு. உன்கே பிதா தாலுகேதார் ஹை. தாலுகேதார்னா லேண்ட்லார்ட். ஸ்ரீகண்ட் और आनंदी की शादी होती है. ஸ்ரீகண்ட்டுக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனந்தி ஷஹர் மே பலி थी. ஷஹர்னா என்ன? சிட்டி. ஆனந்தி வந்து சிட்டில வளர்ந்த பொண்ணு. उसे गांव के परिवार में रहना मुश्किल लगता है. गांव के परिवार, गांवனா என்ன? வில்லேஜ். ஸோ வில்லேஜ் அந்த ஃபேமிலியில இருக்கிறது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. முஷ்கில்னா என்ன? கொஞ்சம் கடினமா இருக்கு. मगर थोड़े ही दिन में नए वातावरण में रहना सीख लेती है. இருந்தாலும் கொஞ்ச நாள்லயே, தோடி ஹி தின் அப்படின்னா கொஞ்ச நாள்லயே வந்து அந்த புது இடத்துல, இந்த வில்லேஜ்ல இருக்கிறதுக்கு இவ பழக்கப்பட்டு போயிடுறா. பழக்கப்படுத்திக்கிறாங்க. வேற வழியில அப்புறம் இருந்தாதானே ஆகணும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது? एक दिन लाल बिहारी को अपनी भाभी आनंदी पर गुस्सा आता है. ஒரு நாள் வந்து லால் பிஹாரிக்கு தன்னுடைய பாபினா அண்ணி, சரிங்களா? தேவர்னா கொழுந்தனாரு, பாபினா அண்ணி, அண்ணாவோட ஒய்ஃப் தானே ஆனந்தி, அப்ப அண்ணி. ஆனந்தி மேல வந்து இவளுக்கு ஒரு நாள் கோவம் வந்துருது, குஸ்ஸா. वह ஆனந்தி கே மைக்கே கே பாரே மே டீகா டிப்பனி கர்த்தா ஹை. அப்போ அவன் மேல கோவம் வரும்போது இவன் என்ன பண்ணிடுறான்னா, அவங்க அம்மா வீட பத்தி ரொம்ப இதுவா பேசிடுறான். மைக்கே பாரே மேனா அம்மா வீட்டை பத்தி, டீகா டிப்பனி ஒரு மாதிரி தப்பா சொல்லிடுறான். फिर आनंदी का अपमान करता है. அப்புறம் ஆனந்தியை அவமானப்படுத்திடுறான். அப்மான்னா இன்சல்ட், அவனையும் இன்சல்ட் பண்ணிடுறான். और उस पर खड़ाऊ फेंकता है. அப்புறம் அது மட்டும் இல்லாம என்ன பண்ணிடுறான், மேல ஒரு ஒரு உட்டுனால் ஆன ஒரு பொருளை தூக்கி கடாசிறான். யார் மேல தூக்கி போடுறான்? யார் மேல? ஆனந்தி மேல, கோவத்துல. आनंदी ने हाथ से कड़ाऊ रोकी तो उंगली में चोट लग जाती है. அப்போ என்ன பண்றான், தான் மேல விழ வர அந்த பொருளை டக்குனு இப்படி கையால தடுக்கும் பொழுது கையில அவளுக்கு அடிபட்டுருது. யாருக்கு? ஆனந்திக்கு. சோட் லக்தி ஹேனா இன்ஜூர், அவளுக்கு கையில இன்ஜூர் ஆயிடுச்சு. சனிவார் கோ ஸ்ரீகண்ட் ஆத்தா ஹை. நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, எவ்ரி சாட்டர்டே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றதுனால ஸ்ரீகண்ட் வந்து எவ்ரி சாட்டர்டே தான் வீட்டுக்கு வருவாரு. அது போல அந்த சாட்டர்டே வந்து ஸ்ரீகண்ட் வீட்டுக்கு வராரு. சாரி பாத்தேன் ஜான்கர் உன்கோ குஸ்ஸா ஆத்தா ஹை. எல்லா விஷயத்தையும் கேட்டு அவருக்கு பயங்கர கோவம் வருது. வஹ் பரிவார் சே அலக் ஹோனா சாஹதா ஹை. அப்போ அவர் என்ன முடிவு பண்றாருன்னா, இல்ல நம்ம தனியா போயிடலாம், நம்ம இங்க உங்க இருக்கட்டும், நம்ம தனியா போயிடலாம்னு முடிவு எடுக்கிறான். லால் பிஹாரி கஹத்தா ஹை கி கல்தி மேரி ஹை. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சண்டை நடக்குது வீட்டுல. அதுக்கப்புறமா லால் பிஹாரி, அந்த தேவர், அவனுடைய தம்பி இருக்கான்ல, அவன் ஒத்துக்கிறான், ஆமா தப்பு என்னுடையதுதான் அப்படின்னு. மே கர் சோடுங்க, நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு. ஆனந்தி பரிவார் கோ தூட்டுத்தே தேக்கர் பதில் ஜாதி ஹை. ஆனா இவ சண்டை நடந்து எல்லாரும் நம்ம தனியா போயிடலாம், அவன் வீட்டை விட்டு தனியா போறேன் இதெல்லாம் சொல்றதை கேட்டு எங்க குடும்பம் வந்து பிரிஞ்சிடுமோ அப்படின்ற பயத்துல परिवार का टूटना देखकर बदल जाती है, वो மாறிடுறா, சரி மன்னிச்சிடலாம் அப்படின்னு. वह लाल बिहारी को माफ कर देती है. சரி அந்த குழந்தை அந்த லால் பிஹாரியை மன்னிச்சிடுறா. इस पर बेनी माधव बोलते हैं कि बड़े घर की बेटियां बिगड़ता काम बना लेती हैं. அப்போ வந்து பெனி மாதவ் சிங் அவங்க அப்பா, அதாவது ஆனந்தியருடைய மாமனார் சொல்றாரு, பெரிய எடுத்து பொண்ணுங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயம் தப்பா நடக்குதுன்னா அது அது அவங்க எப்படியோ சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு. இவ்வளவுதாங்க சாராம்சம். ரொம்ப நல்ல ஸ்டோரி. இதுல மெயின் வந்து யாருன்னா ஆனந்தி, லால் பிஹாரி கொழுந்தனாரு, இவங்க 2 பேர் தான். அப்புறமா வரக்கூடிய வேற 3 கேரக்டர் ஸ்ரீகண்ட்,
அப்புறம் பெனி மாதவ் சிங், அப்புறம் அவங்க அப்பா தாலுகேதார். அவங்க அப்பாவோட நேம் மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் அந்த லேண்ட்லார்ட் அப்படின்ற அந்த பதவி பேரை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கதோப் கதன். கதோப் கதன்னா என்ன? டயலாக்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது. कोई भी कहानी कथोपकथन की सहायता से ही आगे बढ़ती है. எந்த ஒரு கஹானி, எந்த ஒரு ஸ்டோரினாலுமே டயலாக் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ கதோபகத்தன் மூலமா தான், ஹெல்ப் பண்ண மூலியமா தான் அந்த ஸ்டோரி வந்து முன்னேறி வருது. பாத்ரோச்சித் கதோபகத்தன் से कहानी की सुंदरता बढ़ती है. பாத்ரோச்சித் கதோபகத்தன், அந்த அப்ரோப்ரியேட் அந்தந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி அந்த டயலாக் இருக்கிறதுனால இன்னும் அந்த ஸ்டோரி இன்னும் அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. बड़े घर की बेटी कहानी का कथोपकथन पात्रों के अनुसार है. पात्रों के अनुसार ना, अकॉर्डिंग टू द कैरेक्टर द डायलॉग वाज गिवन. लंबे चौड़े कथोपकथन से पाठक ऊब जाते हैं. இப்போ ஒரு கதை இருக்குன்னா ரொம்ப லாங்கா கொடுக்க கூடாது சென்டென்சஸ். நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியாது. அதான் சொல்றாங்க, லம்பே சவுடே ரொம்ப லாங்கா லெந்தியா இருக்கக்கூடிய டயலாக்ஸ் இருந்துச்சுன்னா, பாட்டுக்குனா என்ன, நம்ம தான் பாட்டுக்கு ரீடர்ஸ் ஊப் ஜாத்தே ஹே, நமக்கு போர் அடிச்சு போயிடும் ரொம்ப லாங்கா சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா. இஸ் கஹானி கி கதோபகத்தன் யதா சம்பவ் छोटे हैं और सरल हैं. ஆனா இந்த கதையினுடைய டயலாக்ஸ் எல்லாமே யதா சம்பவ், அதாவது ரொம்ப ரியலாவும் ரொம்ப சின்னதாவும், யதா சம்பவ் छोटे முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாவும் ஈஸியாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கதோபகத்தன்னா ஜென்ரலாவே நீங்க எல்லா சாராம்சக்குமே ஒரே மாதிரி, கொஞ்சம் கேரக்டரை மட்டும் மாத்தி எழுதிட்டு கண்டென்ட் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் வரும். அதுக்கு அந்தந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்தி எழுதிக்கலாம். पात्र चित्रण. इस कहानी के मुख्य पात्र आनंदी और लाल बिहारी के पात्र है. இந்த கஹானியோட முக்கிய பாத்திரம் ரெண்டு பேரு, ஒன்னு ஆனந்தி, இன்னொன்னு லால் பிஹாரி. श्रीकंठ और बेनी माधव के पात्र गौन पात्र है. सो श्रीकंठ बेनी माधव सेकेंडरी कैरेक्टर्स தான். इन चारों पात्रों का उचित वर्णन हुआ है. இவங்க 4 கேரக்டர்ஸ்மே நல்லா டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. லால் பிஹாரி अपढ़ है, मर्यादा न जाने वाला है. லால் பிஹாரி படிக்காதவன், मर्यादा न जानना, he doesn't know how to respect others. श्रीकंठ पढ़ा लिखा है और विनयशील है. ஸ்ரீகந்த் வந்து நல்லா படிச்சவன், வினயஷீல் அப்படின்னா ஹம்பிள் பர்சன். ஆனந்தி குணவதி है, நல்ல குணமுள்ள பொண்ணு ஆனந்தி. इन तीनों के बीच ही हल्की लड़ाई ही यह कहानी है. ஸோ இவங்க 3 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன சண்டையை பத்தி தான் இந்த கதை. பெனி மாதவ் का पात्र नाम मात्र के लिए है. ஆனா பெனி மாதவோடைய அந்த கேரக்டர் வந்து ஜஸ்ட் நேம் சேக்காக இங்க இருக்கு, அவ்வளவுதான். பாஷா சைலி. பாஷா சைலினா என்ன? லாங்குவேஜ் ஸ்டைல். इस कहानी की भाषा शैली अनुपम है. अनुपमना इनकम्पैरेबल. मुहावरे का प्रयोग किया है. मुहावरेना इडियम्स நிறைய பயன்படுத்திருக்காங்க. इसलिए भाषा में गंभीरता आती है. இதனால அந்த லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பீரத்தனா, ஒரு கம்பீரம், அதாவது ஒரு அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அட் द सेम टाइम लैंग्वेज में. भाषा शैली नदी के प्रवाह के समान है. नदी के प्रवाहना அந்த நீரோட்டம் போகுது இல்லையா ஆறுல, அது போல இந்த லாங்குவேஜ் ஸ்டைல் இதுல பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. इसमें उर्दू शब्द का प्रयोग नहीं के बराबर है. இதுல உருது சப்த எதுவும் இவங்க பயன்படுத்தல. इसलिए हम कहानी को आसानी से समझ पाते हैं. அதனால நமக்கு இந்த கதை வந்து ஆசானினா என்ன, ரொம்ப சுலபமா நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியுது. இது பாஷா शैली. அடுத்தது தேஷ்கால். தேஷ்கால் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, அந்தந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி அது இருக்கா அப்படின்றது தான். यह एक गांव के, ஒரு ஊரை பத்தின, एक गांव के एक परिवार में घटने वाली कथा है. இது ஒரு வில்லேஜ்ல ஒரு குடும்பத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட். इसलिए देश काल के वर्णन के लिए खास स्थान नहीं है. அதனால இந்த காலத்துல நடந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு தனி பிளேஸ் அப்படின்லாம் இல்ல. फिर भी जहां तक हो सके इसमें देश काल का निर्वाह खूब हुआ है. இருந்தாலும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த அந்த டைம்க்கு ஏத்த மாதிரியான டயலாக்ஸ், அந்த அதுக்கேத்த மாதிரி நெரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உத்தேசியனா என்ன? ஆப்ஜெக்டிவ், நோக்கம். विवाह के बाद लड़कियां अपना पति के साथ अलग रहना चाहती है. விவாஹ கே பாத், கல்யாணத்துக்கு அப்புறமா ஜென்ரலாவே கேர்ள்ஸ் எல்லாரும் அப்னே பதி கே சாத், தன்னுடைய ஹஸ்பண்டோட அலக் ரஹ்னா சாஹதி ஹை, தனியா இருக்கணும்னு விரும்புவாங்க. इससे संयुक्त परिवार टूट जाते हैं.
சன்யுக்த் அப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலி. இதனால என்ன ஆயிடுது? ஜாயிண்ட் ஃபேமிலிலாம் வந்து உடைஞ்சு போயிருது அப்படின்னு சொல்றாங்க. சன்யுக்த் பரிவார் ஹி சுக் கா ஆதார் ஹை. ஜாயிண்ட் ஃபேமிலில தான் சந்தோஷம் இருக்கு அப்படி சொல்றாங்க. ஜரா சஹன் கர்னே சே பரிவார் டூட்னே சே பச் ஜாத்தா ஹை. ஜரா சஹன்னா கொஞ்சம் நம்ம பொறுத்து போறதுனால குடும்பத்துல சண்டைகள் வராது அப்படின்னு சொல்றாங்க. भारत की स्त्रियों को यह पाठ पढ़ाना ही इस कहानी का उद्देश्य है. பாரத் கி ஸ்ரீ அதாவது நம்ம இந்திய பெண்களுக்கு இந்த பாடத்தை கற்பிக்கணும். ஃபேமிலி எப்பயுமே நம்ம பிரிஞ்சு போக விடக்கூடாது அப்படின்ற இந்த பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்றதான் இந்த கதையினுடைய நோக்கம். उपसंहार कंक्लूजन कहानी उत्तम कहानी है. ரொம்ப நல்ல ஸ்டோரி. लेकिन दुनिया प्रेमचंद की दिखाई राह में न जाकर अलग राह में जा रही है. ஆனா இந்த உலகம் வந்து இவர் சொல்ற வழியில போகாம அது ஒரு தனி வழியில போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த எஸ்ஏல உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணணும்னா நான் நிஃபியாஸ் ஆன்லைன் அகாடமியோட நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஜாயின் பண்ணி கிளாஸஸ் எடுத்துக்கோங்க. ஹிந்தியை ரொம்ப சுலபமா படிக்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா தாராளமா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, தன்யவாத்.